வணக்கம் நாம இந்த வீடியோல பார்க்க போறது ஹோஹோ என்ன பேபி இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹீரோக்கு டைரக்டர் ஆகணும்னு ஆசை. 2 கதை கையில இருக்கு. விஷ்ணு விஷாலோட அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருச்சு. போயிட்டு கதையும் சொல்றாரு. ஆனா விஷ்ணு விஷாலுக்கு பெருசா அந்த கதையில வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இதுல நானே வந்து நிறைய அடிச்சிட்டேன், புதுசா ஏதாவது சொல்லுங்கிறாரு. அப்பதான் அவரோட மேனேஜர் கிங்ஸ்லே ஏதாச்சும் லவ் சப்ஜெக்ட் தான் சொல்லு, அவன் வந்து அதுதான் வந்து பெருசா வந்து பண்ணல அப்படின்னு சொல்றதுனால லவ் சப்ஜெக்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு என்னோட லைஃப் நடந்ததே சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் ஒரு சப்ஜெக்ட் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த சப்ஜெக்ட் வந்துட்டு பாதி தான் இருக்கு. அதுக்குள்ளேயே வந்து ஹீரோ ஹீரோயின் வந்துட்டு சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க. விஷ்ணு விஷால் அந்த கதையெல்லாம் கேட்டுவிட்டு இப்போ பிரிஞ்சிட்டீங்க, செகண்ட் ஹாஃப் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லும்போது நான் உட்காந்து எழுதுறேன் சார்னு சொன்னா, எழுதலாம் வேணாம், எனக்கு ரியலாக வேணும், நீ போயிட்டு அந்த பொண்ணை பாரு, அது என்ன நடக்குதோ அதை எனக்கு செகண்ட் ஹாஃப் வந்து சொல்லுங்கிறாங்க. ஸோ படத்தோட கதையுமே இதுதான். ஹீரோ ஹீரோயின்கான லவ் போர்ஷன், பிரேக்கப் ஆகுது, இன்ட்ரோல் பாயிண்ட், இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது தான் படத்தோட மீதி கதையை அமைச்சிருந்தாங்க. ஸ்கூல் போர்ஷன்ஸ் எல்லாம் வரக்கூடிய லவ் சீன், அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வந்து மொட்டை மாலில் வரக்கூடிய ஒரு கிஸ்ஸுன்னு, இந்த சைடு மீரா எடுத்துக்கிட்டோம்னா மீராவோட மீட்டிங் பாயிண்ட், அங்கே ரசனா வந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட லவ் சொன்ன விதம், அப்போ மீரா வந்துட்டு நம்ம ஹீரோ மேலே இம்ப்ரெஸ் ஆனது, இதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் நடக்கக்கூடிய ஒரு கிஸ்ஸுன்னு, கிளைமேக்ஸ்ல வெடிக்கக்கூடிய ஒரு பாம் பிளாஸ்ட், விஷ்ணு விஷாலுக்கும் கிங்ஸ்லேக்கு இருக்கக்கூடிய காம்போ சீக்வன்ஸ்லாம் வந்துட்டு நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். அதுல துருவ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு கதையை சொல்லும் போது இதுதான் சார் உங்க கடைசி படம், இதுக்கப்புறம் நீங்க ரேஸுக்கு போறீங்கன்னு தளபதியை இன்க்ளூட் பண்ணி வந்து ஒரு கதை சொன்னது. கிரைம் த்ரில்லர் சொல்லலாம் போது ஏகப்பட்ட கதை நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொன்னது. என்னடா ஒரு லவ் ஸ்டோரி இருந்தா சொல்லுன்னு கிங்ஸ்லே வந்து அப்பதான் சொல்லி அனுப்புவாரு. சரி சார் எழுதிட்டு வரேன்னு போனோம், உடனே வந்துருவான், இன்னும் அட்லி விட ஃபாஸ்டா இருக்கான் அப்படின்னு சொன்னது. இது மாதிரி சின்ன சின்ன நுண்ணான்சஸ் வந்து நல்லாவே இருந்தது. விஷ்ணு விஷால் படத்துல ஹீரோவே வந்துட்டு வந்திருப்பாரு. ஸோ அவரோட பேட்டி எடுக்கும் போது படம் மிஸ் ஆனதெல்லாம் சொல்லுவாரு. அப்ப நான் மகனால நான் பண்ண வேண்டியதான் மிஸ் ஆயிடுச்சு, அட்டகத்தி மிஸ் ஆயிடுச்சுன்னு தன்னோட ரியல் லைஃப்லயும் வந்துட்டு அங்கங்க வந்து கனெக்ட் பண்ணிருப்பாரு. இவனுக்கு 1 more சான்ஸ் கிடைக்கணும்டா, எனக்கு தான் அந்த லைஃப்ல வந்து கிடைக்காம போயிடுச்சு அப்படின்ட்டு அவரோட செல்ஃப் லைஃப்ல நடந்ததுமே வந்துட்டு இந்த படத்துல வந்து அங்கங்க வச்சிருந்தாரு. ஹீரோ வீட்ல அவங்க அப்பா அம்மாக்கு இருக்கிற பாண்டிங்கோட அவர் சித்தப்பா கருணாகரனோட இருக்கிற பாண்டிங்கிறது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். ஹீரோ ஹீரோயின் மீரா இவங்க 2 பேத்துக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி லவ் எல்லாமே வந்துட்டு நீட்டா பிரசன்ட் ஆயிருந்தது, நல்லா இருந்தது, பாக்குறதுக்கு பியூட்டிஃபுல்லா கலர்ஃபுல்லா வந்துட்டு ஒரு பிரீஸியா வந்துட்டு படத்தை வந்துட்டு பிரசன்ட் பண்ணியிருக்காரு கிருஷ்ணா. ஹீரோ மிஷ்கினுக்கு போயிட்டு சேர்றது, மிஷ்கின் வந்துட்டு லவ் ஃபால் அப்படிங்கிறதுக்கான அர்த்தத்தை சொல்றது. செகண்ட் ஹாஃப்ல ஹீரோ வந்துட்டு தன்னோட கேரக்டரைசேஷனா மாத்திட்டு ஹீரோயின் எங்க இருக்காங்களோ அதை தேடி வந்துட்டு புல்லட்லேயே டிராவல் பண்ணிட்டு போறது ஜிபிஎம் படம் ஒரு ஃபீல் வந்து கொடுத்தது. அங்க போனதுக்கு அப்புறம் கூப்ஸ்ங்கிற ஒரு கேரக்டர் இன்ட்ரோ பண்றது, அதுக்கப்புறம் வரக்கூடிய சில சீன்ஸ்ங்கிறது கொஞ்சம் லேகாவே தான் இருந்தது. அட்லாஸ்ட் கிளைமேக்ஸ் வந்துட்டு ஒரு கட்டமா வந்துட்டு முடிச்சிட்டாங்க. எனக்கு இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படிங்கிறது இவங்க சண்டை போற விஷயங்கள் வந்துட்டு அவ்வளவு பெருசா வந்து கிடையாது. வலுக்கட்டாயமே இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வரணும், அது பிரேக் பாயிண்ட் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக திணிச்ச மாதிரி தான் இருந்தது. இவங்க 2 பேரும் எப்படியாச்சும் லைஃப்ல ஒன்று சேர்ந்துடும், நமக்கு ஒரு மொமெண்ட் கிரியேட் ஆகும். அது இந்த படத்துல அந்த கேரக்டரோட நம்மளால கனெக்ட் பண்ணிக்கவே முடியல. படம் ரொம்ப ஃபிளாட்டா தான் மூவ் ஆயிட்டு இருக்கு. கதைன்னு சொல்ற அளவுக்கு புதுசா எதுவும் கிடையாது. நார்மலான ஒரு லவ் ஸ்டோரி, அது அழகா வந்துட்டு பிரசன்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். கடைசி 15 நிமிஷத்துக்கு முன்னாடி கருணாகரன் வந்துட்டு ஒரு ஃபோன் கால் எடுத்துட்டு, ஏவா படம் ஒன்று சக்சஸ் ஆயிடுவா சொல்றதுக்கு தான் உன்னை பார்க்க வந்தான்னு அவர் தேவையில்லாம சொன்ன விஷயம், அடுத்து ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு ஒரு சாங்கு, அங்க நடக்கக்கூடிய சில விஷயங்கள்ங்கிறது ரொம்ப நேரம் வந்துட்டு கதை இழுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கதான் செஞ்சது, தவிர்க்கவே முடியல. மொத்தத்தில் இந்த படம் ஒரு 1 டைம் வாட்சபிளான மூவியா தான் இருந்தது. நீங்க இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சு நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு தட்டி விட்டுருங்க. பெருசா யோசிக்காம நார்மலா ஒரு லவ் ஸ்டோரி பார்க்கணும்னு நினைக்கிறோம், தாராளமாக போயிட்டு இந்த படத்தை தேட்டரில் பாருங்க. நன்றி, வணக்கம்.